அவங்களால கருத்தும் கூட பேச முடியல. இப்போ நானே ஒரு இஸ்லாமியனாக இருந்திருந்தேன்னா என்னால் பேச முடியாது, இந்த விஷயத்தை பற்றியே பேசிட்டு உயிரோடு இருக்க முடியாது. என்னையா இது, என்னது இது? அப்போ இதான் சொல்கிறேன், இது ஒரு அபத்தம். இந்த அபத்தத்தை வந்து நம்ம ஒருபோதும் அங்கீகரிக்க முடியாது. அது ராமராக இருக்கட்டும், அது முருகராக இருக்கட்டும், எந்த சாமியாக இருக்கட்டும், அந்தந்த கோயில்கள் எப்படி இருக்கோ அந்தந்த கோயில்கள் அவ்வாறே இருக்கணும். அந்தந்த கோயில்கள் ஒவ்வொரு மக்களுக்கான புனித தலமாக கடைபிடிக்கப்படணும். அதில் போய் நம்ம மூக்க நுழைக்கக்கூடாது. அது வழிபடுறாங்க வழிபடலை, மாஸ்கில் வந்து அவங்க தொழுகை பண்ணுறாங்க பண்ணலை, அது ஒரு மாஸ்க், அவ்வளோதான். அது உடனே இவங்க கதையெல்லாம் நிறைய, அது பப்ரி மஸ்ஜித், அது பாபர் மஸ்ஜிதே கிடையாது, அது பப்ரிட் மஸ்ஜித். பப்ரித் யாருன்னு பார்த்தா அது வந்து பாபருடைய கீப்பு. இப்படிலாம் நீ தான் போய் பார்த்துட்டு வந்த. அங்கே இஸ்லாமியர்களை ஓரினச்சேர்க்கைக்கெல்லாம் பெரிய அளவுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு இது. அரசர் வந்து ஓரினச்சேர்க்கையில் ஈடுபட்டாருன்னு நீங்கள் கதையடிக்க ஆரம்பிச்சிட்ட. நீங்கள் நடுவில் இப்போ நீங்கள் கவனிச்சிங்களா, இப்போ இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் எத்தனை சீசன்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த தாஜ்னு ஒரு சீசன்லாம் வந்துச்சு, கவனிச்சிங்களா? பார்த்தீங்களா? என்னடா ஆதாரத்தில் நீங்கள் எடுத்து வச்சிருக்கீங்க? எல்லாம் மத வன்மத்தில் அதாவது லாபி பண்ணுறானுங்களாமா. அந்த இஸ்லாமியர்கள் மேலே வந்து வெறுப்புணர்வும் ஒரு வன்மமும் வளரணுங்கிறதுக்காக நீ உட்காந்து நாடகம் அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இஸ்லாமியர் வரலாறு இவங்க எடுக்கிறானுங்களாம் நாடகமாக. கேட்டால் அம்மாவோட இப்போ புணர்ந்தான்னு சொல்லி நீ படத்தை எடுத்து வச்சிருக்க. தாஜுங்கிறது அதுதான். கடைசியில் பார்த்தா அது அவங்க அம்மாவான், அது அவங்களோட அம்மாவோட தான் இவன் வந்து உறவில் இருந்தாங்கிற மாதிரி கதையை கேட்டு, அந்த அப்படி ஒரு பொம்பளை இருந்தாலா இல்லையாங்கிறதே ஊருக்கு தெரியாது, ஆதாரங்கள் கிடையாது. கற்பனையாக அந்த செவி வழி செய்திகள் மாதிரி வரக்கூடியது தான். எந்த ஒரு எவிடன்ஸும் ஒரு கல்வெட்டு சான்றும் கூட இல்லாத ஒரு இடத்துல வந்து நீ வந்து இவர் அம்மாவோடைய இவர் வந்து அவங்க அதாவது அப்பாவோடைய ஒய்ஃபோட இவனுக்கு காதல் வந்துச்சு, இந்த மாதிரிலாம் உட்காந்து நாடகம் எடுத்துக்கிட்டு எழுதிட்டு இருக்கானுங்க வேணும்னே. அது எதுக்கு? அப்போ இஸ்லாமியர்களை வந்து பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வு வரணும். வெறுப்புணர்வு வந்து எத்தனை கேரளா ஸ்டோரி நீங்கள் செய்கிறது இங்கே என்ன? நாளைக்கு இங்கே யாருமே இஸ்லாமியராக வாழ முடியாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவதற்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்க. அப்போ இது வந்து நீ பண்ணுற இதே வேலையை நாளைக்கு உனக்கு வேற வேணா எடுத்து பண்ணுவான். உலக அளவில் ஹிந்துக்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அசிங்கமாக நாளைக்கு அவன் படம் எடுத்துகிட்டு வருவான். அப்போ போய் அழுதுகிட்டு இருப்பேன், ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க, ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்கன்னு போய் அழுவேன். இதான் நடக்க போகுது. அப்போ உலக அளவில் வந்து இந்துக்கள்லாம் ரொம்ப கெட்டவங்கன்னு சொன்னால் நீ இருக்கிற நாட்டிலலாம் அடிக்க ஆரம்பிச்சானா அப்புறம் உனக்கு தெரிய வரும் புத்தி. ஓ நம்ம பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்ட்டு. இன்றைக்கி பிரிட்டனில் இன்றைக்கி வந்து உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி இந்தியர்கள் வந்து நிறைய பேர் அங்கே போய் குடியாகிட்டு இருக்கிறாங்கங்கிறது ஒரு எதிர்ப்பு வாதம் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா இல்லையா? இந்தியர்கள் வந்து அதிகமாக கையகப்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்களுக்கு அது பெருமை பாருங்கள். பிரிட்டனை ஆள்றது ஒரு இந்தியர் தான், இவர் ஆள்றது ஒரு அவரால் சொல்ல முடியும். அவர் சொல்லுங்கள் அவரை, நான் ஒரு இந்தியன்னு சொல்லுங்கள் அவரை. அவர் தன்னை ஒரு பிரிட்டிஷ் ஆளாக தான் சொல்லிக்கிறாரு. நான் ஒரு பிரிட்டானிய குடிமகன் தான் அவர் சொல்லுவார். நான் ஒரு இந்தியன் அப்படிலாம் சொல்ல மாட்டார். அவர் சொன்னால் அவர் அங்கே இருக்க மாட்டார். அவர் இந்தியன் டிசெண்டண்ட்டாக இருக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அவர் ஒரு பிரிட்டன் இதாக தான் அவர் யோசிப்பார். அவர் யூகே பிரசிடென்ட்னா அவர் அந்த இடத்துல தான் யோசிப்பார். அதே போல் நீ வந்து ஒவ்வொருத்தரும் இவர் இங்கே அவரும் நம்ம பாலக்காட்டு ஐயர், அவர் தான் அடுத்து ட்ரம்ப்புக்கு பதிலாக அவர் தான் வரப்போகிறாரு தெரியுமா ஓய் அப்படி உட்காந்து இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறது. பாலக்காட்டு ஐயர் தான். ஆனால் நான் வந்து ஒரு இந்தியன்னு அவனால் சொல்ல முடியாது, இந்தியாவுக்கு சாதகமாக நிற்க முடியாது. நாளைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் போகிற வரும்போது இவங்க தான் முதல் வருஷம் நிற்பாங்க. ஒபாமா வந்தாருங்க, அவர் தான் கருப்பினத்தின் பாருங்க, கருப்பு பிரசிடென்ட் வந்துட்டார். ஒபாமா கருப்பாக இருக்கிற கருப்பு பிரசிடென்ட்னு எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. ஒபாமாவுடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் அதிகமான கருப்பின மக்களுடைய படுகொலை நடந்தது. பல அந்த லாக்அப் டெத்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இங்கே நமக்கு லாக்அப் டெத் மாதிரி அங்கேயும் நிறைய லாக்அப் டெத்லாம் நடக்குது இல்லை? அதே போல் அந்த அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா துப்பாக்கியில் சுட்டுக்கோ அப்படி அது மாதிரி அதிகமாக கருப்பினத்தவர்கள் வந்து பாதிப்புக்குள்ளானது ஒபாமாவோட பீரியடில் தான். ஏன்னா ஒபாமா என்ன தான் கருப்பினத்தவராகவே இருந்தாலும் அவர் கருப்பினவராக யோசிக்க மாட்டார். அவர் யூஎஸ் பிரசிடெண்ட்டாக தான் யோசிப்பார். அவர் வந்து ரொம்ப நல்ல ஒரு நம்ம மக்கள் வந்து அடிமைப்பட்டு வந்தாங்க, அதனால் நம்ம அந்த அடிமை சங்கிலியில் உடைக்கணும் அப்படி அந்த நல்லெண்ணம்லாம் இருக்காதாங்க. நல்லெண்ணம் இருந்தால் அவன் அங்கே கொண்டே வர மாட்டான். இதுதான் விஷயம். உலகம் முழுக்க இன்றைக்கி இந்தியர்கள் பரவி இருக்காங்க. அப்போ இங்கே வந்து நம்ம வந்து எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய, எல்லாரும் உங்களை வந்து எல்லாரையும் தலையில் தூக்கி வச்சு ஆட சொல்லலை. மாறாக அவங்களை மனிதர்களாக மதித்து அவர்களோட உணர்வுகளை மதித்து ஒரு நியாயவான்களாக நடந்து கொள்ளுங்கள். அந்த நியாயவான்களாக நீங்கள் இப்போ நடந்துக்கலைங்கிறது தான் என்னுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டும். அப்போ நீங்கள் ராமர் கோயில் நீங்கள் கட்டுறதுக்கு உங்ககிட்ட இந்தியாவில் இல்லாத இடங்கள் கிடையாது. எதையாவது ஒரு காரணம் வச்சுக்கிட்டு நீ ஆயிரக்கணக்கில் ராமர் கோயில் கட்டலாம். ஆனால் வீம்புக்குன்னே அங்கே தான் ராமர் பிறந்தாரு, அங்கே தான் தவழ்ந்தாரு, அங்கே தான் வளர்ந்தாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து அங்கே கோயிலை கட்டணுங்கிறதுக்காக ஒரு மாஸ்க் இடித்து நீ வேலையை பண்ணில. இது இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டை சீர்குலைத்த சம்பவம். இது காலத்திற்கும் இந்தியாவுக்கு ஒரு கரை. நீ அந்த கோயிலில் நீ என்னதான் நீ தங்கத்தாலே முழுகினாலும், என்னதான் நீ வந்து சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணி அது புனித தலமாக மாற்றினாலும், அது கண்ணீரால் கட்டப்படக்கூடிய கோயில். அது கட்டிய பின்பு நீயே பாரு எந்த அளவுக்கு அது உனக்கு பின்னடைவை ஏற்படுத்துதுன்னு. நிச்சயமா வரக்கூடிய 22ஆம் தேதி எந்த மாதிரியான விளைவுகள் இருக்கும் அப்படிங்கறது எல்லாருமே பேட் ஓமனா தான் மாறப்போகுது.
அவங்க அந்த கோயிலை கட்டி அவங்க அந்த கிரகப்பிரவேசம் பண்ணி அந்த கோயிலுக்கு வந்து புண்ணியார்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கோயிலால் இவர்களுக்கு என்ன அருள் வந்து ராமர் வந்து எத்தனை அருள் கொடுக்க போறாருன்னு மட்டும் பாருங்க.